ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதெல்லாம் அவர் கேட்டே ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு. என்னென்னா கமருதீன் தான் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கார், தலைவராக. ஆனால் சபரி பண்ணுற அளவுக்கு சபரி வந்துட்டு அவருக்கு உதவியாளர் என்னென்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான், கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறது தான். ஆனால் இவர் தலைவராகவும் அவர் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து பிக் பாஸே வந்துட்டு ஒரு குறும்படம் போட்டு கமருதீனை கலைச்சதுக்கு அப்புறமும், வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நீங்கள் சபரி அளவுக்கு வேலை செய்யலைன்னு சொன்னதுக்கு அப்புறமும், நேற்று வந்துட்டு நைட்டு வந்துட்டு கமருதீன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சபரி என்ன பண்ணுறாரு, கரெக்டாக தண்ணி ஊற்றுற இடத்துல படுத்துக்கிட்டார். சப்போஸ் தண்ணி வந்துச்சுன்னா என் மூஞ்சில் ஊற்றும், நான் டப்புன்னு எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே மூஞ்சில் ஊற்றிச்சு. உடனே வந்துட்டு அந்த தூக்கத்துலேயே வந்து வண்டியை எடுத்து நிறுத்தினார். சரிங்களா? நிறுத்தினோடனே கமருதீன் ஓடி வந்தோடனே, டே இதுக்கு தானே சொன்னேன் இங்கே இருறான்னு சொன்னேன், சொல்லிட்டு போயிருக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவுதான். உடனே அவர் பண்டாரபுரம் ஒரு ஆக்டிங்கு சீரியல் நான் இது வரைக்கும் கமருதீன் நடித்து நான் பார்த்ததில்ல. ஆனால் அவர் எவ்வளோ கைத்தெறிந்த ஒரு நடிகராக இருப்பார் அப்படின்ற விஷயங்கள் இப்போ தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, ஐயோ என்னடா இப்படி நடிக்கிறா, டேய் அப்பா சூப்பராக ஸ்கோர் பண்ணுறியா, ஐயோ இந்த மாதிரிலாம் நடிக்க எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இன்னமும் பேசி சபரியை எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சபரி வந்து இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, டேய் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை இது வரைக்கும் எங்கன்னா வந்துட்டு உன்னை வந்து விட்டுருக்கேன், புட் டவுன் பண்ணியிருக்கேனா, அன்னைக்கு கூட பிக் பாஸ் வந்து குறும்படம் போட்டப்போ கூட உன்னை நான் தானே ஸ்டாண்ட் பண்ணேன், உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணேன், உனக்காக நான் தானே பேசினேன், என்ன இப்போ நீ தப்பாக நினைக்கிற பார்த்தியா, நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்த அந்த பிரச்சனை வந்து இருக்குமான்னு சொல்லும்போது கரெக்டு தானு சொல்லிட்டு சமாதானமாயிட்டார். நானும் பரவாயில்லையா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே நினச்சா, இல்லை இப்போ வந்துட்டு விக்கல் விக்ரம் கிட்ட நடு ராத்திரியில் பேசுகிறாரு, நான் வந்து சால்வ் ஆகிட்டேன் ஆனால் அவனை கட் பண்ணிடணுன்றார். எப்படி, நான் இப்போ சால்வ் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட வச்சுக்கூடாது, நம்ம கட் பண்ணி விட்டுருணுன்றார். எப்படி பார்த்தீங்களா? அதுதான் இப்போ என்னன்னா கூடா நட்பு கேடாய் முடியுன்ற மாதிரி வந்துட்டு சபரி வந்து விலகி இருக்கிறது நல்லது. சபரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த கேமுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்மையாக இருக்கார். கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உண்மையாக இருக்கார். அப்புறம் இப்போ துஷார் இருக்கார். சரிங்களா? துஷார் வந்து இப்போ தான் வராரு. பட் சபரி முதல்ல இருந்தே அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே உண்மையாக இருக்கார். அதேமாதிரி வாய் வார்த்தைகள் அதிகப்படியாக விடுறது கிடையாது, எந்த இதுலேயும் மாட்டலை இது வரைக்கும். அப்படின்னும் போது சபரியே வந்து நேற்று கூப்பிட்டு சமாதானமாகி அவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவரும் ஓகே நண்பச்சி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாகறாமல் ஆகிட்டு இங்கே வந்துட்டு விக்கல் விக்ரம் கிட்ட வந்துட்டு அவனை கட் பண்ணிடணும் அப்படின்றீங்களே, அப்போ எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இவரை நம்பி நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கமருதீனுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க அப்போ அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாரமே வந்துட்டு நம்மளை வந்து இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு சீரியலில் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டான கேரக்டர், பட் இன் பிக் பாஸில் வந்து அவர் ரொம்ப எங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு. இதில் இது வேறு பண்ணியிருக்காரு. இதனால் வந்து ஏன்னா சபரி வந்துட்டு ஒரு லைனில் போயிட்டுருக்காரு, அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணுறாரு, நேர்மையாக இருக்காருன்னு. அப்படிங்கும்போது அவரை வந்து நாங்கள் ஒரு புட் டவுன் பண்ணி திரும்ப அவர்கிட்ட சமரசமாக ஆகிட்டு இப்போ வந்து விக்கல் விக்ரம் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னது உண்மையிலேயே பெரிய சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீன் எப்படி தான் நம்ம எந்த ஆங்கிலையாவது போய்ட்டு ஒரு நல்லவர் நிரூபிக்கணும்னு நினச்சா கூட இல்லை அப்படின்ற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.